சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எடப்பாடி பகுதி இளைஞர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இலவசமா எதுவும் வேணாண்ணா, இலவச பஸ்ன்னு சொல்லி விடுறாங்க. ஆனா வயசானவங்களும் பஸ் ஏறும்போது ஏற எடுத்துடுறாங்க, படிக்கட்டுல தவறி விழுந்துடுறாங்க. இன்னொன்னு என்ன, ஸ்கூல் பிள்ளைங்க பஸ் கரெக்டா வந்து நிக்கிறாங்க, ஆனா பஸ் டைமுக்கு வரதில்ல. அதே மாதிரி பஸ் வந்தாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களாம் ஓடி போகுதுங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தனியார் ஸ்கூல்ல பஸ் வர மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் பஸ் விடலாம், ஆனா பஸ் விடுறது இல்ல. அந்த மாதிரி விட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னா. இன்னொன்னு கழிப்பற வசதி பண்ணி தரலாம், குடிநீர் வசதியும் பண்ணி தரலாம். மெயின் பஸ் வேணும்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம். கிராம பக்கத்துல எல்லா பெண்களும் இன்னும் வீட்டுல உள்ளதான் முடங்கிருக்காங்க. நகர பகுதியில போற மாதிரி பொண்ணுங்க இன்னும் வேலைக்கு கிராம பகுதியில எல்லாருமே வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு நகர பகுதியில எப்படி கம்பெனி எல்லாம் ஓபன் பண்ணி நடத்துறாங்களோ அதே மாதிரி இங்க கவர்மெண்ட் ஓபன் பண்ணி கிராம பகுதிக்கு ஒரு கிராமத்துக்கு இல்ல ஒரு நிறுக்கம் அந்த மாதிரி ஓபன் பண்ணி எங்களுக்கு நடத்தி கொடுத்தா எல்லா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். எல்லாரும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற மாதிரி இருக்கு. அது ஒரு எங்களுக்கு பண்ணி தந்தா கிராம பகுதியில இன்னும் கொஞ்சம் அதிகமா எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கக்கூடியது பெண்களோட சுதந்திரம் தான். அதாவது குழந்தைங்கள்ல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரியான சட்டத்தை கொண்டு வந்து தண்டனை அப்பயே கொடுக்கணும். அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் வெளியில தெரியுது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கிறது யாருக்குமே மக்களுக்கு தெரியறது இல்ல. மக்களுக்கு குழந்தைங்களை கை வச்சா என்ன தண்டனைன்னு அந்த பயம் இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் இதாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இலவசம் வேண்டாம், அது இல்லை எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். அப்புறம் பாலியல் தொந்தரவு சம்மந்தப்பட்டவங்க கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து உடனடியே தீர்வு காணணும். இதுதான் தேர்தல் வாக்குறுதி இடம்பெறும் நான் கேட்குறோம். ஆனால் கண்டிப்பாக இலவசம் வேண்டாம். மக்கள் குரல் பகுதியில் எடப்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.